இட்டடல் ஓரையினில் இறைவர் திரு அந்தை களத்து மட்டு விரிவும் கொன்றையினார் தம்மை வளங்கொண்டு இறைஞ்சி போய். திருவஞ்சக்களத்து இறைவர் அவர் வழிபாடு பண்ணிட்டு தம்மை வளங்கொண்டு சாமி வளமா போய் மட்டு விரிப்பும் கொன்றையினார். மட்டுனா தேன் பொருந்திய பட்டானுதல் வெங்கலியானை. கலியானைன்னா இந்த இடத்துல மதத்தை குறிக்கும். மதம் பொருந்தியதாகி யானை. களி இந்த இடத்துல மதத்தை குறிக்கும். பட்டானுதல்னா நெத்தில பட்டம் கட்டிருக்கக்கூடிய யானை. சுவாமி பட்டம் கட்டியிருக்காரு. சாமி நெத்தில பட்டம் கட்டிருக்க ஒரு இடத்துல குறிப்பு இருக்கும். இங்க இருக்கு, தேவாரத்தில் இருக்கு. இந்த இது அசாலபுரம் தேவாரத்தில் இருக்கும். சிட்டப்பட்டார் அப்படிங்கிற பாட்டில் பட்ட அதில் இருக்கும், கட்டியிருப்பார். இந்த இதெல்லாம் சொல்லியிருப்பார். சுவாமி பட்ட நுதலார்னு வரும். அந்த இதில் பட்டம் கட்டியிருக்காருன்னு. பட்டானுதல் வெண் கலியானை பிடர்மேல் கொண்டு. பிடர்மேல்னா உட்காந்து மேலே உட்காந்துக்கிறாங்க யானைக்கு. அதான் பனிமதியம் தொட்ட கொடி மாளிகை. மாளிகை மேலே கொடி கட்டிருக்க. கொடி எங்கே போய் தொடுது? ஆகாசத்தில் நிலவு போய் தொடுதான். அவ்வளோ வசக்கம் இருக்குன்னா. கொடி மாளிகை மூதூர் கடந்தார் உதியர் தோன்றலார். உதியருங்கிறது சேர ராஜாவுடைய குளம். இந்த இடத்த உதியர் தோன்றார். அந்த குளத்துக்கு வந்தவராக சேரமான் பெருமாள் நாயனார் இந்த ஊரை விட்டு புறப்பட்டு கிளம்புறார். இருக்கு யானை மேலே ஏறி புறப்படுறார். யானை அணிகள் பறந்து வழி எங்கும் நிறந்து செல்லுவன. உணவுக்கு என்ன சொன்னேன்? எத்தனை சொல்லியிருக்காம கூட்டம் வந்துட்டு. ஆமாம், அதை மட்டும் கட்டங்கட்டம் சென்னின்னு வருது இல்லையா? கேளுங்க. அதனால பார்த்துங்க. எத்தனை சொல்லியிருக்காங்க? 10ஆம் இடம். அணினா அணினா கூட்டம் கூட்டம் நடக்கும். அணினா மேட்ரிக்ஸ்னு ஒன்று இருக்கு தெரியுமா கணிதத்தில்? அணினா பொதுவாக அழகு. அணினா பொதுவாக அழகு. மேட்ரிக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 போடுவாங்க. மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் பண்ணுவாங்க. 3x3 மேட்ரிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? இன்ஜினியரிங் பொதுவாக கணக்கிலே வந்துடும். 12வது படித்தாலே வந்துடும். 12லே வந்துடும் மேட்ரிக்ஸ். அணினா கூட்டம் நடத்தும். ரொம்ப எளிய கணக்கு தான் இது. ஈஸியாக இருக்கும். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணதுல என்ன படித்த? என்ன படித்த? இன்ஜினியரிங்கா? அதான் நீ என்ன படித்தேன்னு கேட்குறேன் நான். அதுதான் கேட்குறேன். என்ன டிபார்ட்மெண்ட்டு? அப்போ ஈசியில் வந்துருக்கு. அது தனி டிபார்ட்மெண்ட்டா? டெலிகம்யூனிகேஷன் தனி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கா? எங்கே படித்த? சரி. அப்படி அணினா கூட்டான அர்த்தம். யானை அணிகள் பறந்து வழி எங்கும் நிறந்து செல்லுவன. ராஜாவுக்கு முன்னாடி பல கூட்டமா யானை போயிட்டு இருக்கு. ஆமா, பறந்து பறந்துனா அந்த பறந்து இல்ல, பறத்தி. எங்கும் நிறந்து செல்லுவன மானமலை நாட்டில் மலிந்த மலைகள் உடன் போதுவ போன்ற சேனை வீரர் புடை பறந்து செல்வதங்கன் மலை சூழ்ந்த காணம் அடைய உடன் படர்வ போலும் காட்சி மேவினதால். இந்த காட்சி எப்படி இருக்கு? ராஜா போறார். ராஜாவுக்கு முன்னாடி யானை கூட்ட கூட்டமாக போயிட்டு இருக்கு. அதற்கு முன்னாடி சேனை வீரர்கள், காலாட்படை வீரர்கள் முன்னாடி கூட்ட கூட்டமாக போயிட்டு இருக்காங்க. இது ரெண்டும் பார்க்கறது எப்படி இருக்கான்? குறிஞ்சி நிலமே அப்படியே பெயர்ந்து போறது மாதிரி தெரியுதுங்கிறார். குறிஞ்சி நிலத்தோட கூட இருக்கிறது. குறிஞ்சி நிலத்தில் என்னென்ன கருப்பொருள்? பெரிய மலைகளும் நிறைய காடுகளும் இல்லையா? அது ரெண்டுமே அந்த காடும் மலையும் பெயர்ந்து போறது மாதிரி இருக்கு என்ன சொல்லுகிறான் பாருங்க. எங்கும் நிறந்து செல்லுவனமான மலை நாடு. அதனால் மானமலை உயர்ந்ததாகிய மலைநாட்டில் மலிந்த மலைகள், அதில் அதிகமாக இருக்கக்கூடிய மலை. இந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மலை கூட்டங்கள்
உடன் போதுவ போன்ற. அப்போ மலையே நான் இருக்குது, யானை போகிறது எப்படி தெரியுது? மலைகள்லாம் நகர்ந்து போகிறது மாதிரி தெரிகிறதுன்னு சொல்கிறார் பார்க்குறது. இப்போ தூரத்தில் மேலேருந்து பார்த்தோம்னா ஹெலிகாப்டர் ஷாட் பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? கீழே மலையே யானை போல தான் தெரியும் சின்னதாக. அது மாதிரி திருவிழா புராணத்தில் அர்ச்சனை படம்னு ஒரு கடைசியில் அர்ச்சனை படத்தில் அகத்திய முனிவர் மேலே இருந்து ஆகாசமாக காய்ச்சிட்டு போவார் எல்லாரையும். அப்போ மேலேருந்து கீழே காவிரியெல்லாம் பார்க்கும்போது, தோழ நாட்டை பார்க்கும்போது, பாண்டி நாட்டை பார்க்கும்போது கீழே இருக்கிற வாழை தோப்பு மஞ்சள் கொள்ள மாதிரி தெரியுதும்பார். ஏன்னா மேலேருந்து பார்த்தா அப்படி தானே தெரியும். ஆமாம், மஞ்சள் இலை எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் வாழை மரம் இருக்கும். மேலேருந்து பார்க்குறதுனால மஞ்சள் இலை மாதிரி தெரியுது, மஞ்சள் பாத்தி மாதிரி இருக்குங்கிறார். அது மாதிரி இங்கே அந்த யானைகள் மூவ் ஆகிறது எப்படி தெரியுதா? மலைகள் மூவ் ஆகிறது மாதிரி தெரிகிறதுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் எப்படி இருக்குது? கீழே இருந்து பார்க்குற காட்சி அப்போ தான் பிரம்மாண்டமாக தெரியும். மேலே இருந்து பார்த்தா சின்னதாக தெரியும். இப்போ யானை மலை மாதிரி தெரியும்னா எங்கேருந்து பார்க்குறாங்க? அதை கீழே இருந்து தான் பார்க்குறாங்க. மாலைகள் உடன் போதுவ போன்ற சேனை வீரர் புடை பறந்து செல்வது. புடை பறந்துனா, புடைனா பக்கம், பறந்துனா பக்கத்தில் அதிகமாக சேனை வீரர்கள் போகிறாங்க. இதை வானாறு புடை பறக்கும் மலச்சடையாள்னு சொல்கிறார். அங்கே சிதம்பரத்தில் அப்பர் சாமி புராணத்தில் வரும். ஆனாத சீர்தில்லை அம்பலத்து வானாறு புடை பறக்க நடமாடும் செஞ்சடையார் கழல்வணங்க ஊடாலும் உயிராலும் உள்ள பயன்கொள்ள நினைத்த அப்பர் பெருமான் அப்படின்னு அதில் வரும். அந்த இடத்துல வானாறு புடை பறக்கும்னா சாமி இப்படி ஆடுறாருலே தலையை ஆட்டி ஆட்டி. அப்போ ஆடும்போது கங்கை என்ன ஆகுதான்? 4 பக்கமும் செதறுதுங்கிறார். அதான் வானாறு புடை பறக்கும்னா 2 பக்கமும் செதறுது. அது மாதிரி இங்கே புடை பறக்குதுன்னா வீரர்கள் இப்படி பக்கமாக போகிறாங்க. யானை கூட்டம் அதில் கூட படை வீரர்கள் கூட்டமும் போகுது. படை வீரர்கள் காடு போல இருக்கிறாங்கிற மரம் போல மூவ் ஆகிட்டு இருக்கிறாங்க. காடே நவர்றது மாதிரி தெரியுது, இவங்க கூட்டமாக நகர்றது. யானைங்க கூட்டமாக நவர்றது, மலையே நவர்றது மாதிரி இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக குறிஞ்சி நிலைமை என்ன ஆகுதுங்க? இப்போ நகர்வது போல தெரிகிறதுன்னு சொல்ல வராங்க. அங்கன் மலை சூழ்ந்த காணம் அடைய. காணம்னா காடு, மலை சூழ்ந்த காணம், மலையும் மலை சூழ்ந்த காடுகளும் அடைய உடன்படர்வ போலும் காட்சி மேவினதால். எனக்கு புரியுதா? தல யாத்திரை அப்படி அமைந்திருக்கிறது இல்லை, ஒரு மாட்டமான தல யாத்திரை. நாம ஒரு தல யாத்திரை அமைச்சோன்னா 100 500 1000 சாப்பாடு அதிலே வந்துடுமா? தங்குற ஏற்பாடுலாம் பண்ணிட்டு வைக்கலான்ட்டு இவ்வளோ பிளான் பண்ண வேண்டியிருக்கு நமக்கு. இப்போ சாமி அந்த தான் நமக்கு வச்சிருக்காரு. இப்போ நம்ம ஒரு யானையை மட்டும் கூட அழைச்சிட்டு போகிறோன்னு மட்டும் வச்சுக்க இப்போதைக்கு நம்ம தல யாத்திரை. ஏன்னா ஒரு யானை விட்டுருக்கு, நம்ம ரொம்ப பிரியாமல் கூட வச்சுருக்கோம். ஒரு பெட்டு ஒன்று வச்சுருக்கோம், ஒரு நாயையோ பூனையோ கூட்டு போகிறோன்னு வச்சுக்கப்போ அது ஒன்று போதும் நம்ம தல யாத்திரை கிடைக்கப்போ அனுபவத்தை கிடைக்க இல்லையா? ஆனால் ராஜா எத்தனை கோடான கோடி ஆட்களை கூப்பிட்டு போகிறாரு, எத்தனை யானையை கூப்பிட்டு போகிறாரு. அந்த யானைக்கு புல்ல இறக்குறவன் வேணும், யானையை குளிப்பாடுறவன் வேணும், யானையை பார்த்துக்கிறவன் வேணும். அவன்லாம் கூட போய் அவனை போ இல்லையா? போகிறாங்க, இப்போதைக்கு போகிறாங்க இது வரைக்கும். அப்புறம் ஏதோ ஒரு செகண்ட் பீரியட் மட்டும் நின்றுடுறாங்க. அது மாதிரி வருது. அப்புறம் மற்ற விலங்குகள் போகணும், பசுக்களை கூட்டு போகணும், பால் தேவைக்கு அதுக்கெல்லாம் வேணும், பால் வேணும், போகணும், போக்குவரத்து இருக்குது. அதெல்லாம் கூட அங்கே கன்சியூம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கப்போ. யானை போகுது, குதிரை போகுது, அப்புறம் வீரர்கள் போகிறாங்க. அவங்கவுங்களுக்கு தேவைன்னா சமைக்கிற ஆள் போகணும், மளிகை ஜாமான் எடுத்துகிட்டு போகிறான் வேணும், துணி துவைக்கிற வேணும், ஏதாவது பிரச்சனை யாருக்கு உடம்பு சரியில்லைன்னா மருந்து போடுறான் வேணும். எல்லாரையும் மூவ் பண்ணிட்டு போகணும், கூட வச்சுட்டு போகணும். பெரிய மிலிட்ரி டாக்டர் ஒருத்தர் இருப்பார் அப்படின்னா கூட. அப்படின்னா தான் ஆமாம் ஆமாம். ஆயுதங்களை எடுத்து போகிறதுக்கு வண்டி வேணும், அந்த வண்டியை அழிக்கிறதுக்கு மாடு இருக்கும், அந்த மாட்டை மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாட்டுக்கு புல் முதல்ல வைக்கிறது, அதுக்கு தண்ணி தீவனம் புண்ணாக்கு அத்தனை எடுத்துக்கிட்டு போகணும். தன்னை எடுத்துக்கிட்டு போக வேண்டியிருக்கு. போகிற தலையாத்திரைக்கு போகணும், ஊரை காலி விட்டு போகிற மாதிரி தான் இருக்கு. நம்ம படிக்கிறது என்னமோ சாதாரணமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள செயல்முறையாக அப்ளை பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பாருங்க. அது ஒரு யானைக்கு எல்லாம் இப்படி எவ்வளோ மலையே நடந்து போகிற மாதிரி அவ்வளோ யானைங்கிறாரு. அந்த யானைக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்குது. போகிற ஊரே அழிச்சு தான் போகணும், ஒரு ஊரை தாண்டி போகணும். ஒரு ஊர் ராஜா அன்றைக்கி வராரு, அந்த அன்றைக்கி ஆக வேண்டிய செலவெல்லாம் அந்த ஊருக்காரங்க பார்த்துக்கணுன்னா ஊர் அழிச்சிடும் அன்றைக்கி. அதோட அது போல ஒரு 10 வருஷம் அவன் எழுந்திரிக்கிறதுக்கு வேலை. ஒரு ஊர்
அப்புறம் குதிரை போகுது, குதிரை எப்படி போகுதுங்கிறது பாருங்க, அழகான ஒரு கற்பனை பண்றாரு. அந்த காட்சியை எப்படி காட்டுறாரு பாருங்க சேகரார். புறவித்திரல்கள் ஆயோக பொழிவில் அசைய அசைவில் போதுவன அறவிச்சேனை கடல் தரங்கம் அடுத்து மேல் மேல் அடர்வன போல் பிறவி பறந்து சென்றனவால் மிசையும் அவளும் ஒன்றாக நிறவி பறந்த நெடுஞ்சேனை நேமி நெளிய சென்றனவால். புறவித்திரல்கள்னா குதிரை கூட்டம், திரள்னா கூட்டம், புறவினா குதிரை. அயோக பொழிவுன்னார். ஆயோகம்னா என்ன தெரியுமா? கப்பலை கொண்டு வந்து கரையில கட்டி வைக்கிறான் பாருங்க, போட்டு படகு இதெல்லாம் கொண்டு வந்து கரையில கட்டி வைப்பான். அதுக்கு ஒரு முளைக்குச்சி ஒன்று அடிச்சு வச்சிருப்பான். அந்த முளைக்குச்சிலேருந்து கயிறை கட்டி அதை விட்டுருப்பான். அது கடல்ல எப்படி இருக்கும், நிற்கும் ஒரு இடத்துல அப்படியே அசையாம நிற்குமா, இப்படி இப்படி அசைஞ்சிட்டே இருப்பாரு, இப்படி போயிட்டே இருப்பாரு. இப்படி அலை எப்படி மேலே ஏறி இருக்குதோ அதுக்குனாப்புல அசைவார். ஆனால் அங்கேருந்து விலகி தூரம் போயிட மாட்டார், ஒரு ஒழுங்கோட அங்கேயே சுற்றிட்டு இருப்பார். ஆனால் ஒரு அசைவு இப்படி இருக்கும். அந்த கற்பனை தெரியல காசு. இந்த இது போல குதிரை போகுதுங்கிறார் பார்க்குறது. குதிரை இப்படி தலையை தூக்கி தூக்கி அசைஞ்சு காலை அப்படி வச்சு வச்சு போகிறது எப்படி தெரியுதான், அலையில் படகு ஆடுறது மாதிரி தெரியுதுன்னு காட்டுக்கிறாரு சேகரார். இதே கற்பனையை வேற இடத்துல அப்ளை பண்ணுறாரு அப்பர்சாமி. பழியிடையாக்கை தன்னில் பாழுக்கே நீர் இறைத்து வழியிடை வாழ மாட்டேன் மாயமும் தெளியகில்லேன் அழிவுடை தாய வாழ்க்கை ஐவரால் அழைக்கப்பட்டு கழியிடை தோணி போன்றேன் கடவுர் வீரட்டனாரே. கழியிடை தோணி போன்றேன். கழின்னு என்ன தெரியுமா? 6 பேர் கடலில் கலக்கிற இடத்துக்கு பேர் கழிமுகம்னு பேர். அந்த கழிமுகத்தில் ஒரு முளைக்குச்சி அடிச்சு ஒரு தோணியை கட்டி போட்டான் ஒருத்தன். ஆற்றுல வெள்ளம் அதிகமாக வரும்போது வெள்ளம் வேகமாக கடலில் நோக்கி போகும். இப்போ போட்டு என்ன ஆகும், கடலுக்கு பக்கம் தள்ளப்படும். இப்போ கடலில் ஓதம் பெருக்கும்போது ஆற்று நோக்கி தள்ளணும். அங்கேருந்து திரும்பி இங்கே வா, திரும்பி இங்கேருந்து அங்கே போ, திரும்பி அங்கேருந்து இங்கே வா, திரும்பி இதே வேலை தான் இந்த ஓட்டுக்கு. அதுமாரி தான் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறேன். இல்லையா இல்லையா? கழியடை தோணி போன்றேன் கடவுர் பாருங்க, என்ன கற்பனை பாருங்க. இல்லையா? அங்கேயும் போக முடியல, இங்கேயும் போக முடியல. தலையாத்திரை இன்பமா இருக்கு, தலையாத்திரை இருக்க முடியுதா? ஐயா 9 மணிக்கு சென்னைக்கு போடுவோம் ஐயா கேட்குறோம் இல்லையா? இங்கே வந்ததுக்கப்புறம் அப்பா அடுத்த தலையாத்திரை சீக்கிரம் ஏற்பாடு பண்ண கேட்குறோம். அப்பா நமக்கு 2 பேர் வேணுதான் இருக்கு, ஆனால் 2 பேர் நிரந்தரமாகவும் தேவையான நமக்கு இப்போ. அதை இருதலை கொல்லி உன்னுள் இரும்பு ஒத்து புடைப்பிருந்த விடுதலையடை விடுதி கண்டாயினாரு மணியாசு பெருமாடு. 2 பக்கமும் எரியுது, 2 பக்கமும் போக முடியாது. அதான் நடுப்புற கடந்துட்டு அல்லாட வேண்டியதான். அதை காட்டுறாங்க அப்பர் சாமி. அப்படி எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்றோமா? பழியுடை ஆக்கை தன்னில், இந்த உடம்பு பழியுடை ஆக்கை பாழுக்கே நீர் இறைத்து. இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை ஃபுல்லா என்னது? பாழுக்கு இறைத்த நீர்னார். ஒரு பயனும் இல்லை. பாழுக்கே நீர் இறைத்து வழியிடை வாழ மாட்டேன். சரி, இதுக்கு அப்புறம் இனிமேலுக்கு பாழுக்கு நீர் வைக்காத, சாஸ்திரப்படி சம்பிரதாயப்படி வாழ்வு, சாஸ்திர புராணப்படி வாழ் வாழ்றோமா? வழியிடை வாழ மாட்டேன் மாயமும் தெளிய. மாயைன்னு தெரியும், ஆனால் தெளிய மாட்டேன். இதுல ஏதோ உணர்ந்துட்டு இருப்பேன் திரும்ப திரும்ப. தெளிய இல்லேன். அதில் கூட இருக்கிற இந்த உடம்புல என் கூட இன்னொரு 5 பேர் இருக்கான் சேர்ந்து. அழிவுடை தாய வாழ்க்கை ஐவாரால் அழைக்கப்பட்டு. அவங்க தான் அழைக்கிறாங்க, அங்கே போ, இங்கே போ, கண் அங்கே பாருங்குது, காது இதை கேதுங்குது, நாக்கு அதை தின்னு பார்க்குறியா, இல்லை இது பேசி பார்க்குறியாங்குது இல்லையா? கழியடை தோணி போன்றேன் கடவுர் வீரட்டனாரே. கடவுள் இருக்கிற ஒரு தேவத்தை அழகா பாடுறாங்க. அதனால அதே மாதிரி இந்த ஆயோக பொழிவுன்னர். குதிரை அப்படி போதான், அப்படி மேலே ஏறி ஏறி இந்த ஓட்டு தண்ணியில் அப்படி ஏறி ஏறி இறங்குறது மாதிரி குதிரை அப்படி போயிட்டு இருக்கு கூட்டமா. அசைவில் போதுவனா அசைதுனர். அரவிச்சேனை கடல் தரங்கம். அறவம்னா சத்தம், சத்தம் எழுப்பக்கூடியதாக கடல் தரங்கம். தரங்கம்னா அலைன்னு அர்த்தம். தரங்கம், தரங்கம்பாடி என்ன ஊர் இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? எங்க ஊர் பக்கம் தான். நாங்கள் தரங்கம்பாடி தாலுக்கா தான். நாங்கள் என் அட்ரஸ் யாராவது நீங்கள் கேட்டிங்கன்னா அதான் நான் சொல்லுவேன். தரங்கம்பாடி தாலுக்கா அப்படின்னாலும். தரங்கம்பாடி தாலுக்கா
மயிலாடுதுறை மாவட்டம். முதல்ல டேனிஷ்காரன் முதல்ல அச்சேந்திரத்தை இறக்கிட்டாங்க. விஜயநாபாட்டில் தரங்கம் பாடி அரங்கம் சேரும் நாளும் இந்த நாளோ பாட்டு தெரியுமா? கேட்டது இல்லையா? தீபங்கள் பேசும் திருக்கார்த்திகை மாசம் பாட்டு அதில் வந்து பாருங்க, தரங்கம் பாடி அரங்கம் சேரும் நாளும் இந்த நாளும். தரங்கம் பாடுதுன்னு அர்த்தம், அலை பாடுதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் வெளியில பாடிட்டு இருந்து இப்போ அரங்கத்தில் பாட போறேன்னு பாட்டு. அடுத்த பாட்டில் அதுக்கு பொண்ணு பாடுற மாதிரி அமைச்சிருக்காங்க. கவி கடற்கரை நகரம் தான். பண் தரங்க புனர்கமல மதுமாந்தி ஞானசம்பந்தர் தேவா இருக்கு. பண் தரங்க புனல்னர் அதிகமான அலையடிக்கக்கூடிய குளம் இங்கத்துல. மண் தரங்க நனிது மண் தரங்க புனர்கமல மது கமலம் வருதில்லை. அப்போ கடல் தரங்கம் கடலுங்க. கடல் அலை எப்படி மேலே கம்பி கம்பி வருதோ அது மாதிரி குதிரை என்ன ஆகுது, கூட்டமாக போயிட்டு மடுத்து மேல் மேல அடர்வானா போல் கடல் அலையை பீட் பண்றது மாதிரி குதிரை போயிட்டு. அப்புறம் இது எல்லாமே சேர்ந்து போறது எப்படி இருக்கா, யானை குதிரை மனுஷன் எல்லாம் கூட்டமா போறதுனால எல்லாமே சமநிலையில தெரிகிறது. அந்த நிலம் குறிஞ்சி நிலம், ஒரு இடம் மேடா இருக்கும், ஒரு இடம் பள்ளமா இருக்கும், ஒரு இடம் மேடா இருக்கும், ஒரு இடம் கள்ளமா இருக்கும். இப்போ பள்ளம் மேடா இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் சமப்படுத்தி அரிசியை கூட்டிட்டோன்னா என்ன ஆகிடும், மேலே அந்த அரிசி எவ்வளோ தூரம் நிறைவு இருக்கோ அந்த தான் தெரியும். உள்ள இருக்கிற பள்ளமோ அல்லது மேடோ தெரியுமா, தெரியாது. அப்படி தெரியாமல் எல்லாம் நிரம்பி தோன்றுவது போல தெரிகிறதுங்கிறார். அற்புதமான வார்த்தை ஒன்று சொல்றாரு பாருங்க. நிரவி பறந்து சென்றனவால் மிசையும் அவளும் ஒன்றாக நிரவி பறந்த நெடுஞ்சேரைனார். மிசையும் அவளும், அவள்னா திங்கிற அவள், அது அவள் கூடுதல் போட்டாலே அதுதான் வருது. பீட்டன் ரைஸுங்கிறான், அதை கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்கு பேர் அடிக்கப்பட்ட ரைஸா, அடிக்கப்பட்ட அரிசி. சரி, பீட்டன் ரைஸுங்கிறான். நெல்லை ஊற வச்சு ஈரத்தோடய வறுக்கணும். அப்படியா? அரிசிய நெல்லை தோலோடைய தண்ணியில ஊற வச்சு அந்த ஈரத்தோடைய எடுத்து சட்டியில போட்டு வறுக்கணும். சட்டியில வறுத்ததுக்கு பிறகு அது ஈரமும் சூடுமா இருக்கிற இடத்துல உரல்ல போட்டு இடிக்கணும். இடிச்சா வர்றதுக்கு பேர் அவள்னு பேர். அதெல்லாம் பீட்டல் ரைஸ் பேர் வச்சிருக்கேன். பொரி எப்படின்னா அரிசிய மணல்ல வறுத்தா பொரி. பஃப்டு ரைஸ், அதான் பஃப்டு ரைஸ் சொல்றாங்க. இது நம்ம சாப்பிட்ற பொரி, இந்த ஆயுத பூஜைக்கு சாப்பிட்றோமே அதுக்கு பேர் தான் பஃப்டு ரைஸ்னு பேர். அதுதான் பொரிங்கிறோம். நெல் பொரி தான் நம்ம லாஜம்னு அதுக்கு பேர், லாஜ புஷ்பம்னு சொல்றாங்க. அதை நெல்லை நேரடியாக நெருப்பில் போட்டு வாட்டுறது. நெல்லை நேரடியாக மணலில் போட்டு வாட்டினீங்கன்னா நெல்லுக்கு பொரியும், அதுதான் நெருப்பொரின்னு பேர். அந்த பொரியை தான் ஹோமத்துக்கு பயன்படுத்துறாங்க, லாஜ ஹோமம்னு பேர். வித்தியாசம். அவளை வறுத்தீங்கன்னா ஒரு பொரி வரும், அதை தான் கார்த்திகைக்கு சாப்பிட்றது. பொரியிலே எத்தனை வகை பாருங்க சார். நெல்லா பொரிச்சா ஒரு பொரி, அரிசியா பொரிச்சா ஒரு பொரி, அவளை பொரிச்சா ஒரு பொரி. ஆனா இங்க நம்ம பேசுறது இந்த அவளே கிடையாது, அதுதான் விஷயமே. ஆமா, அவள் அப்படிங்கிறது இந்த இடத்துல பள்ளம்னு அர்த்தம். அவள் அப்படிங்கிறதுக்கு பள்ளம்னு பேர். அவளம் அவளம் பாத்தீங்கன்னா கணிதம் பிசிக்ஸ்ல அடிக்கடி எடுத்துருக்கீங்க. கரண்ட் பாஸ் ஆகும் போது ஏசி டிசி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் டைரக்ட் கரண்ட் இருக்காரு. அது எப்படி நம்ம டினோட் பண்ணி பண்ணா கரண்ட் இப்படி தான் பாஸ் ஆகும். ஆமா, ஆப்ஜெக்ட் கொடுத்த பேரு. இது மேல போகுது பாருங்க, இதுக்கு பேரு அகடுன்னு பேரு. தமிழ் முகடு 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 அகடு. கீழே இருக்கிற இந்த பள்ளத்துக்கு பேரு அகடு. அகழி, அது பல்லவ அகழி. அகழினா பள்ளம், அகழி அகழினா பள்ளம். அகடு முகடு இப்படிதான் ஏசி மேலே பிளஸ் இது மைனஸ்.
ப்ளஸ் மைனஸ் மாறி 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 கரண்ட் டைரக்ட் போயிட்டே இருக்குன்னா அது ஏசி கரண்ட் பேர். டைரக்ட் கரண்ட் தான் ஒரே ஏசி கரண்ட் தான் டைரக்டா எல்லா டிவைஸ்லயும் யூஸ் பண்றோம். ஏசி கரண்ட் டிசி என்ன தெரியுமா? ஏசி கரண்ட்டை ஸ்டோர் பண்ண முடியாது, டிசி மட்டும் தான் ஸ்டோர் பண்ணலாம். கரெக்ட் அப்படியா? சரி, அது அகாடு ஏசி கரண்ட் தொட்டா கூட தள்ளிக்கலாம், டிசி தொட்டா தள்ளி. ஆமா, ஏன்னா அது மைனஸ் டக்கு டக்குன்னு வருதுல, ஃப்ளக்சுவேட் ஆகணும், நம்ம டக்குன்னு எடுத்துடலாம். டிசி தூக்கி அடிச்சிடும் அப்படியே புள்ளோட. டிசி தான் ஸ்டோர் பண்ணலாம், பேட்டரியில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு டிசி கரண்ட் தான் முடியும். அதனால தான் வந்து கன்வெர்ட்டர்னு தனி சாஃப்ட்வேர் இருக்குது. அவள் பவர் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒன்று படிக்கிறாங்க பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் ஏசியை வந்து முதல்ல டிசியாக கன்வெர்ட் பண்ணணும். ஏசியை டிசியாக கன்வெர்ட்டுறதுக்கு பேர் என்ன? ரெக்டிஃபையர். ஏசி டிசி ஏசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் ஷாப்பரா? இல்லை, இன்வெர்ட்டர். இன்வெர்ட்டரா இல்லை, அது கன்வெர்ட்டர் பேர் தான் இன்வெர்ட்டருங்கிறது. அதே மாதிரி சாப்பர்னு ஒன்று இருக்குது. சாப்பருங்கிறது ஏசி டு ஏசி, டிசி டு டிசிலாம் இருக்குது. அது எடுத்துகிட்டு போட்டோம். ஆக்சுவலாக வந்து அகாடு முகாடு, ஒரு மேலே ஒரு கீழே. மேலேங்கிறதுக்கு மிசைன்னு சொல்கிறாரு இந்த இடத்துல. அப்போ அவள்னா கீழேன்னு இருக்கும். விளக்கு புரியுதா? மிசையும் அவளும் ஒன்றாக அப்படின்னு அர்த்தம். ஏசி டிசியாக போச்சுன்னு அர்த்தம். எங்கே வந்து எதிர்த்து உட்காருது பாருங்க. மிசையும் அவனும் ஒன்றாகிறதுக்கு பேர் தாங்க டிசி கரண்ட்னு பேர். தெரியுமா தெரியுதா? அகடு முகடு கிடையாது. நான் பேசுறது எலக்ட்ரிக்கல் விஷயம் பேசிட்டு உங்களுக்கு பாருங்க. ஏசி கரண்ட்னா டைரக்டாக பவர் உற்பத்தி ஆகுது பாருங்க. ஜென்ரேட்டர்லேருந்து பவர் உற்பத்தி பண்ணுறாங்க. ஜென்செட்லேருந்து பவரை அது வெளியில் எடுக்கும் பொழுது அது நியூட்ரல் சைடு ஒன்று, எர்த் சைடு ஒன்று வெளில வரும். அதில் வந்து இஎம்எஃப் இப்படி வரும், இப்படி தான் அது ட்ராவல் ஆகும். இப்படி அதாக அது ஏசி கரண்ட்னு பேர். அது டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். ஏசி அப்ளையன்ஸ்னு அதுக்கெல்லாம் பேர். சுவிட்ச் ஆஃப் த ஏசி அப்ளையன்ஸ் வென் நாட் இன் யூஸ் அங்கே எழுதி விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா? ஏசி அப்ளையன்ஸ் ஆமாம், கம்மி பண்ணி ஸ்டெப் டவுன் பண்ணி யூஸ் பண்ணிப்போம். ஸ்டெப் டவுன், ஸ்டெப் அப், ஸ்டெப் டவுன். இப்போ இங்கே இருக்கு பாருங்க கொள்ளையில் நமக்கு, அது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஏன்னா நம்ம இருக்கிற டிவைஸ் எல்லாமே 230 தான் ஒர்க் ஆகும். அது நிறையா ஒரு கொடுத்தா எரிஞ்சு போயிடும். அது சரியானவே அடிக்கடி சொல்லுவாங்க இந்த உதாரணத்தை. அப்படியே கொடுத்தா சரியாக வராது, அப்படியே வச்சுக்க முடியுமா, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் அப்படின்னு சொல்லி ஏதோ குருநாதரா சாமி வராரு. அம்பாளுக்கு உதாரணம் சொல்லும்போது அடிக்கடி இந்த சொற்பொழிலாம் குறிப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் நேரம் கொண்டு லைட் ஹவுஸாக எரியுமா? எரியாது. சாமி டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி அம்பாள் வந்து ஜென்ரேட்டர், சாமி டிரான்ஸ்ஃபார்மர், இது ஜென்ரேட்டர் மாதிரி, அம்பாள் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரிம்பாங்க சரியானதில். இவங்க சொல்லுவாங்க டிரான்ஸ்ஃபார்மர் டைரெக்டாக அதில் கொண்டு போய் பவர் உற்பத்தி 230 வோல்டேஜ் பல்ப் வச்சு என்ன ஆகும்? பல்பு இருக்க மாட்டோம், நம்மளும் இருக்க மாட்டோம். அப்போ இந்த அகடு முகடை ஸ்டெப் டவுன் பண்ணி கீழே கொடுக்கறது. இப்போ அகடு முகடு எதுவுமே இல்லாமல் டைரெக்டாகவே அதை சமப்படுத்திட்டு வச்சுருக்கிறது டைரக்ட் கரண்ட்னு பேர். அதை தான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். பேட்டரிலாம் அதான் வச்சுக்க முடியும். அதுதான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இப்போ பேட்டரி இல்லை ஃபோனில், அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனை பேட்டரியை கழட்டிட்டு மாற்றிக்கலாம். அல்டர்னேட்டிவ் பேட்டரின்னு வச்சுருப்பான். பேட்டரி சார்ஜ் இது பார்த்தீங்கன்னா 5 பேட்டரியை போட்டு கொஞ்சம் நேரம் ஃபோனை வச்சுப்பான். இல்லை புரியுதுங்களா? இதை இது பண்ணுறோமே இப்போ கூட இந்த பவர் பேங்க் ஒன்று வச்சுருக்கோமே, அதில் ஸ்டோர் பண்ணி தானே வச்சுக்கிறோம். கெப்பாசிட்டர் அதில் இவ்வளோ பவரை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அது டிசி கரண்ட்டாக தான் அதில் ஸ்டோர் ஆகும். திரும்பி ஏசியில் அப்ளை பண்ணால் திரும்பி ஏசிலாம் விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக அந்த அகடு முகடு அப்படிங்கிறது இப்போ என்ன ஆகி போச்சு, எல்லாம் ஒன்றாவே தெரியுது பார்க்கறதுக்கு அப்படிங்க. இந்த விஷயத்தை நீங்கள் ஏதாவது கட்டுரை சயின்ஸ் விஷயங்கள்லாம் பொருத்தி கட்டுரை எழுதலாம். ஏசி டிசிங்கிற கன்வர்ஷன் மாதிரி இது இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அப்படின்னு இந்த பாட்டை எடுத்து நீங்கள் ஒப்பிட்டு எழுதலாம். நீங்கள் படிச்சிருக்கணும், ஏசி டிசி பற்றி படிச்சிருக்கணும். அதுக்காக தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது. நீங்கள் சொல்கிறத வச்சு நான் எழுத முடியாது. ஆமாம் ஆமாம், திறப்பு ஆக்சுவலாக திறப்பு உங்களுக்கு கொடுத்துட்டேன். என்னுடைய வேலை என்ன இங்கே திறக்கிறது தான். இது இருக்குங்கிற காட்டி கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம்? சுவிட்ச் போட்டால் ஃபேன் ஓட அவ்வளோதான் தெரியும். என்ஜினியர்லாம் எழுதலாம். என்ஜினியர்லாம் 10 நாள் வகுப்புக்கே வர்றதில்லை. அப்புறம் எப்படி தெரியும்? அப்புறம் என்ஜினியர் அப்ளை பண்ணி பார்க்கணும். சயின்ஸில் எவ்வளோ தூரம் உள்ள வந்து உட்காருது பாருங்க. அது பெரிய முக்கியமான விஷயம் தான். பவர் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா 99 தெரியாது. கரண்ட் வரது தெரியாது, போறது
சரி இவ்வளோமா பாருங்க. என்ஜினியரிங் வந்து நம்ம புராணத்தில் திருப்பூர் எல்லா இடத்துலையும் அப்படியே ஆயிருக்கு. பல இடத்துல உங்களுக்கு வகுப்புல சொல்லி திருமுறை விளக்கோலம் பண்ணும்போது தாவரியல் வராமல் இருக்கா எங்கேயாவது பாருங்க, இயற்பியல் வராமல் இருக்கா, வேதியியல் வராமல் இருக்கா, ஜியாகிரபி பாருங்க. ஜியாகிரபி தான் பேசுகிறோம் பார்த்தாங்க. ஆமாம் கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி பார்க்குறது கரெக்டாக இருக்கும். ஆமாம் அப்படிதான் இருக்கு சார். நம்ம வாழ்க்கை வாழ்கிறதே இந்த பூதங்களாக அப்போ சார். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் நம்ம மக்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க. நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு கேள்வி கேட்குறான். போய் மைக்கை தூக்கிட்டு போய் தரங்க பசங்கள்லாம் கூப்பிட்டு கேட்குறான். காலேஜ் படிக்கிற பசங்கள்ட்ட கேட்குறான். இந்த ட்ரிக்னாமெட்ரிக்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் மேத்ஸில், அதை பற்றி சொல்லுங்கள், அது நம்ம எங்கேயாவது அப்ளை பண்ணுறோமா அப்படின்னு கேட்குறான். நான் படிச்சிருக்கேன், வாங்கியிருக்கேன், மார்க்கெலாம் வாங்கியிருக்கேன், ஆனால் நமக்கு ஒன்றும் அப்ளைலாம் ஆகலை. அது ஒன்றும் மார்க் வாங்குறதுக்கு மட்டும்தான். ஸோ இப்படி தான் எல்லாமே இருக்குது நமக்கு. எல்லாம் நம்ம படிக்கிற எல்லா நாலேஜுமே நமக்கு எங்கே அப்ளை ஆகுதுங்கிறதே நமக்கு தெரியும். சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது. அப்ளைடாக சொல்லிக் கொடுக்கவே இல்லை. தியரிட்டிக்கலாக மட்டுமே சொல்லிக் கொடுத்துட்டு அப்படியே அதை பறித்து மார்க் வாங்கி போயிடணும். அப்புறம் பிறகு எல்லாருமே இப்படி தான். நான் படிக்கும்போது இப்படி தான். நான் பிஇ படித்தேன். பிஇ படித்து நான் முடிக்கிற வரைக்கும் 4வது வருஷம் முடிக்கிற வரைக்கும் நான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல்னா என்னன்னே எனக்கு தெரியாது. இந்த சப்ஜெக்ட் என்ன, ஏன் அது படித்தோம், ஏன் இன்ஜினியரிங் படித்தாங்கிறேன்னு தெரியாது. முதல்ல இன்னும் சொல்ல போனால் நான் 12வது முடிக்கிறது இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்று நுழையிற வரைக்கும் பொறியியல்னு ஒரு துறை இருக்குன்னு தெரியாது. பொறியியல் கல்லூரிகள் ஒரு தனி உலகம் இருக்குங்கிறது தெரியாது. சுத்தமாக அப்படிதான் நான் இருந்தேன். எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் பேப்பர் அப்ளிகேஷன் வாங்கி அப்ளை எங்கள் வீட்டில் தான் பண்ணாங்க. இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே எங்கள் வீட்டில் பண்ணது தான். நான் பொதுவாக சிஎஸ்சி படிக்கணும் அப்படி ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்து அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் இருந்தேனே. தெரியாது தான். அப்படி இருக்கிற என்னால் போய் இன்ஜினியரிங் முடிச்சு வெளியில் வந்து நான் அதை முடிச்சுட்டு நான் ஒரு காலேஜுக்கு ஒர்க் பண்ண போகும்போது தான் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக படித்து தெரிஞ்சுக்கிட்டது தான் இன்ஜினியரிங்க. அப்போ தான் நான் என்னுடைய புக்ஸ்லாம் எடுத்து ரெஃபர் பண்ணுறேன். ஆக இதெல்லாம் நம்ம படிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம படித்ததுனால இப்போ நடத்திட்டு இருக்கோம். நான் ஒழுங்காக படிக்காத விட்டுருக்கோம். மெஷின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் 4th செமஸ்டர்லேயே அதிலே ஒரு இன்ஜினியரிங் சொல்லலாம். அது முழுக்கவுமே இந்த பவர் உற்பத்தி மோட்டாரு என்ன இதை பற்றி தான் இருக்கும். அது முக்கியமான சப்ஜெக்ட் மெஷின்கள். அதை பற்றி தெரிஞ்சிட்டிங்கனாலே பாதி இன்ஜினியரிங் பக்கத்தில் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஈஸியாகவும் மார்க் வாங்கலாம், ஈஸியாகவும் இருக்கும். படம் வரைஞ்சி எழுதிடலாம். அதில் தான் பாதி மோட்டார் எப்படி ஒர்க் ஆகுது, ஜென்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது. மோட்டாரும் ஜென்ரேட்டரும் ஒன்று தான். பவரை உள்ளே கொடுத்த ஓடுனா மோட்டாரு, அதுலேருந்து பவரை வெளில எடுத்து தான் ஜென்ரேட்டர். அதான் வித்தியாசம். அதெல்லாம் அங்கே அப்போ தான் தெரியும். நான் பாடம் நடத்த வரும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தேவையில்லாததுனால தெரிஞ்சுக்கிறது இல்லை, தேவை இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான். மக்களுக்கு தேவை இருந்தால் தெரிஞ்சுப்பாங்க. ஆமாம் 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 எல்லாம் இருக்கு. ஆமாம் ஆமாம் அது அப்ளை தான் சொல்றாரு. இந்த சாஸ்திர கல்வி நமக்கு அப்ளை பண்ணிக்கிறது தானே லைஃப்ல. அப்படி பிறவி பறந்து சென்றனவால் மிசையும் அவளும் ஒன்றாக. இது புரியுது இல்லையா? மிசையும் அவளும் அதுக்குதான் போயிட்டேன். நிறவி பறந்த நெடுஞ்சேனை, நிறவி பறந்த நெடுஞ்சேனை எல்லாத்தையும் சமமாக்குற அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு நெடுஞ்சேனை. நேமி நெளிய சென்றனவா. நேமினா சக்கரம். இந்த இடத்துல எதை குறிக்குது? உலகத்தை குறிக்குது. உலகத்தையே சக்கரம் குறிக்க. பூமி தான் சக்கரம் சாமியுடைய தேருக்கு. திரிபுர சம்ஹாரம் பண்ண போகும்போது சூரிய சந்திரன் தான் சக்கரமாக இருக்கிறாங்க. பூமி சக்கரம். அதே மாதிரி இன்னொன்று விஷயம், ஆட்சியினால ஆகு பேராகுது உலகத்துக்கு. சக்கரம் என்பது ஆட்சிக்கு அடையாளம். அப்போ 4 வேதங்கள் சக்கரம், குதிரை. வேதங்கள் குதிரை. ஆமாம். சக்கரம் அப்படிங்கிறது அரசாட்சியை குறிக்கக்கூடியது. அதனால உலகத்துக்கு ஆட்சி வந்திருக்குது. அதனால் நேமிங்கிறது பூமியே நெளியும்படியாக போகிறதுங்கிறார். அப்படி அங்கேருந்து போகும்போது அடுத்து என்ன வருது? ஒரு வழியாக மலைநாட்டை கடந்து எல்லையை கடக்கிறாங்க. அந்நாட்டு எல்லை கடந்து அணைய அமைச்சர்க்கெல்லாம் விடையருளி மின்னார் மணிப்பூன் மன்னவனார் வேண்டுவாரை உடன் கொண்டு கொள்ளார் அயில்வேல் மரவர் பயில் கொங்கர் நாடு கடந்தருளி பொன்னாட்டவரும் அணைந்து ஆடும்
பொன்னி நீர் நாட்டு இடை போவார் அப்படிங்கிறார். அந்நாட்டு எல்லை கடந்து அணைய, அப்போ எந்த நேரத்தை எல்லை கலக்கிறாங்க? இப்போ இங்க சாக்பீஸ் வாங்கி 4 இடத்துல வைங்களேன். எல்லாரும் 4 இடத்துல வகுப்பு ஆகி போச்சு. இங்கே வகுப்பு நடக்குது, இங்கே ஒரு சாக்பீஸ் பாக்ஸ், இங்கே ஒரு டஸ்டரு, இங்கே ஒரு வேஸ்ட் எல்லாம் வச்சிடணும். ஒன்று இருக்கிறதுல அங்கங்கே போயிடுது, அப்படி மாறி போயிடுது. மதுரைக்கு எடுத்து சொன்னா அடுத்த பாட்டில் தான் பாட்டு வரும். இப்போ கோயம்புத்தூர் எங்க இருக்கு? இங்க இருக்கா? இங்க இருக்கு கோயம்புத்தூர். ஏன்னா எங்க ஊருக்கு நேரா இருக்கும் கோயம்புத்தூர். ஊர் போயிருக்கு. ஆமா, பாப்பல மேப் பார்க்கறோம்ல. மாயாவரத்துலேருந்து திருச்சிராப்பள்ளி, அதுக்கப்புறம் கரூர், மணப்பாறை, நேராக தான் கோயம்புத்தூர். நேர் நேராக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணா மேப் எடுத்து பாருங்க. டெல்டாவும் கோயம்புத்தூர் நேர் நேராக இருக்கும். மதுரை இங்கே இருக்கு. இதான் மலபார் மலை. இதுக்கு நேராக இங்கே கிளம்பும். இங்கே இருந்தால் புறப்படுறாங்க. புறப்பட்டு சாமி எப்படி வராரு? பெரியார் வழியில் வரல. பெரியார் வழியாக மதுரைக்கு தான் வரும். கணவாய் வழியாக வராரு. சோழநாட்டுக்கு போகணும். சோழநாடு எங்க இருக்கு? இங்கே இருக்கு. அதில் சோழநாடு நோக்கிய தலையாத்திரை இப்படி தான் வந்தாங்க. பொண்ணு இப்படி வந்து மதுரை வழியாக வரலாம். ஆனால் இவருடைய டார்கெட் முதல்ல எங்கே போகணுங்கிறது இல்லை. சிதம்பரம் தரிசனம். நல்லா நேராக இங்கே தான் வரப்பாரு. இங்கே வந்து கோயம்புத்தூர் இருந்தனால என்ன நாடு அது? கொங்கு நாடு. கொங்கு நாடு. வடதலை அறுவ நாடு. கொங்கு நாடு. வடதலை அறுவ நாடு. கொங்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா என்ன காஸ்ட் அதிகம்? கவுண்டர் இருக்காங்களா? கவுண்டர் தான் மேக்சிமம் அதிக வேளாண் இருக்கிறாங்க. இந்த கொங்கு நாடு பெல்ட் பார்த்தீங்கன்னா தக்கானா பேட பூமியினுடைய எண்டு பகுதி இந்தியா இருக்குங்களா? இந்தியாவில் இந்த இடத்துல ஒரு பெரிய காலத்துக்கு முன்னாடி உலக உற்பத்தியான அப்போ இந்த இடத்துல பெரிய எரிமலை உண்டாச்சு. இந்த எரிமலை பாம்பே கிட்ட இந்த எரிமலை உண்டாகி பொங்கி அப்படியே பரவி இது வரைக்கும் இப்படி நீட்டாக பரவி இந்த இடத்துல அப்படியே கரியா படிச்சிருச்சு. அதனால இந்த பகுதிக்கு பேரு பீடபூமின்னு பேரு. இது சவுத்தில் இருக்கிறதுனால டெக்கான் 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 பிளேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. தமிழ்ல இது தக்கான பீடபூமி. இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு இந்த பகுதி ரொம்ப ரீச்சபிள் மக்கள். அதனால கர்நாடகம், தெலுங்கு இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு இந்த கோயம்புத்தூர் சைடு ஈஸியா ரீச்சபிள். அதனால மேல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பகுதியில கீழே வந்திருக்காங்க சொல்றாங்க. அப்படி கீழே வந்தவங்க இந்த பகுதியில் கோயம்புத்தூர் சைடில் இருக்கிறவங்க எல்லாம் முக்கியமான ஆட்களுக்கு பேர் வேட்டு வந்தவங்க சொல்லி இந்த காசு என்ன இருக்கு? இவங்களுடைய ரூலிங் அதிகமா இருக்கக்கூடிய இந்த பகுதி என்னது? வேட்டுவர். அப்பனா அவங்க என்ன பண்ணுவாங்க? வேட்டையாடுறது. இன்னொரு வேலை என்ன? கொள்ளடிக்கிறது, ஆறுலை தூண்டுறது. அது எங்க இருந்திருக்கப்ப அதிகமா? கோயம்புத்தூர் சைட்ல அது முக்கியமா இருந்திருக்கு. என்ன பண்ணுறீங்களா? அதனாலதான் சாமி வரும்போது என்ன பண்றாரு? தொடக்கத்திலேயே தொடங்கும் போதே வேடர்களை ஜெயிக்கக்கூடிய ஆட்கள் கூட்டம் இருந்தாலும் சொல்லியிருந்தேன்னா இந்த பாட்டில் இருக்கிறது மேலே தான் இருக்கு. பாட்டு மாறிவிட்டாரு. எனக்கு எத்தனாவது பாட்டு மொத்தமா? 3898. மின்னார் அயில்வேல் குளமரவர் வென்றிலவு சிலை வீரர் அந்நாட்டுள்ளார் அடைவர். எப்படி ஒரு புவியியல் சிந்தனையோடு கூட சேகராங்க புராணம் படிக்கிறார். இதெல்லாம் யாராவது பார்ப்பாங்களா? இதெல்லாம் யாராவது ஆராய்ச்சி பண்ணி பின்னாடி பார்க்க போறேன்னு நினைக்கிறேன். அப்போ ஆனால் அப்படிதான் பாடியிருக்கார். இன்றைக்கு கூட பொறிஞ்சு வராத மாதிரி பாடியிருக்கார் பாருங்க பாட்டை. அப்போ அந்த பகுதிக்கு போனால் அங்கே வேடுவர் பயம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. சரி, சேகர் சாமி எப்படி தெரியுது? அது சுந்தரமசாமி சொல்றார். அவினாசி தேவாரத்தில் சொல்றாரு. அவினாசிக்கு போகும்போதே
அவினாசிக்கு 2வது தடவை போகும்போது சொல்றாரு, போடுறாரு, கொங்கே புகினும் கூரை கொண்டு ஆரலைப்பார் இல்லை. அவினாசி பதியத்துல இந்த ஊர்ல கெட்டவனே இல்லை, எனக்கு எந்த பாதிப்பும் செய்கிறவன் இல்லைங்கிறார். எங்க கெட்ட ஆளுங்க, அதாவது இன்னும் கொட்டாங்கன்னா அந்த காசை நான் சொல்லலை, இங்க அவங்களோட தொழிலை சொல்லுவேன். இப்போ அவங்க அப்படி இல்லை, பழைய காலத்துல விஷயத்த சொல்லுங்க. கொங்கே புகினும், நான் திருட்டு பசங்க வாழக்கூடிய இடத்துக்கு வந்தவங்க கூட என்னை யாரும் பாதிப்புக்கு உட்படுத்தல அப்படிங்கிற. கொங்கே புகினும் கூரை கொண்டு ஆரலைப்பார் இல்லைன்னார். அப்போ கொங்கு நாட்டில் யார் இருக்கான்னு தெரியல, வழிபறி பண்றவங்களோ கொள்ளடிக்கிறவங்களோ அந்த பகுதியில் அதிகமா இருக்கிறாங்க. ஆமா, அது பின்னாடி அவங்க வந்து இந்த அது அது தனி அனுபவமா இருக்கு. இவரு இதுல சொல்றாரு, அவினாசியில தனியா சொல்லியிருக்காரு, கொங்கு நாடுல வேடர்கள் வசிக்கிறாங்க, அது ரைட், அது தனியா முடிஞ்சு போச்சு. ஆனா கொங்கு நாடுல கண்டிப்பா இவங்க இருக்காங்க. யாரா இருந்தாலும் அங்க போனா என்ன ஆகும், அவங்களுடைய எஃபெக்ஷனுக்கு நம்ம ஆளாகுவோம், இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம ஆளாகுவோம் அப்படிங்கிறத அங்க பதிவு பண்ணிட்டு இருக்காரு. இங்கே புகினும் குறை கொண்டு ஆரலைப்பார் இல்லை. அப்ப கொங்கு நாட்டை கிடக்கணும்னா என்ன வேணும், கண்டிப்பா ஒரு மிலிட்டரி போர்ஸ் இல்லாம போக முடியாது. முக்கியமா எல்லா மிலிட்டரியும் இருக்காங்க அங்க, அவங்களுடைய விஷயம் தெரிஞ்சவங்களோட மிலிட்டரி, அந்த மிலிட்டரி தான் அங்கே ஒர்க் அவுட் ஆகணும். சாமி நம்பர் கீழே அந்த மறவர் சிலைவேடர் மறவர் அவர்களை அழைச்சிக்கிட்டு வந்தார். இப்போ எது வழியா கோயம்புத்தூருக்குள்ள போறாருன்னு சொன்னேன், மலபார் கணவாய் வழியா. அப்போ பாலக்காடு வழியா இருந்தார் சாமி இல்லையா? பாலக்காடு வழியா தானே, பாலக்காடு வழியா தான் மலபார் கணவன். மலபார் கணவன் போதீங்கன்னா முதல்ல ஒரு ஊர் என்ன வரும், பாலக்காடு. ஆமா, கோத்தூர் வழியா வந்தோம். அப்புறம் கோயம்புத்தூர் வழியா சாமி எங்க வராருன்னா பவானி கூடுதுறைக்கு வராரு. அது அடுத்தடுத்த பாட்டா இருக்கு, உள்ள வராங்கிறது மட்டும் சொல்றேன். ஏன்னா கொங்கர் நாடுன்னு சொன்னதுனால சொல்லுவாங்க. அது என்ன கொங்கர் நாடு, கொங்குனா என்ன, தேன் மலைநாடுங்கிறதுனால தேன் அதிகமா விளையுங்கிறதுனால கொங்கு நாடுன்னு பேரு. கொங்குனா தேன், தேன் அதிகமா விளையக்கூடிய நாடுங்கிறதுனால கொங்கு நாடு. கொங்கானம், அதனால அது நாட்டுக்கு பேர் கொங்கானம். அது ஃபுல்லாகவே கொங்கானம் தான். இந்த இது துளுவோட இது மேலே கோவாலேருந்து கீழே கோயம்புத்தூர் வரைக்கும் எல்லாமே கொங்கானம் தான். கொங்கானம் அப்படியா, அது எல்லாமே கொங்கு தேசம் தான், கொங்கானம். அப்படியா, அதனால அந்த பெல்ட்டுக்கு ஒரு முக்கியமாக இந்த கொங்கு பெல்ட்டில் ரீச் ஆகிறதுக்கு ஒரு ட்ரெயின், சுற்றுலா ட்ரெயின் விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சவுத் அந்த இது அரபிக்கடல் வழியாக போகிறதுக்கும் ஒரு சுற்றுலா ட்ரெயின், ரொம்ப லக்ஸூரியஸான ட்ரெயின் ஒன்று இருக்குது. அப்படியா, அப்படி அந்நாட்டு எல்லை கடந்து அணைய, என்ன நாடு, மலைநாட்டு எல்லை கடைய அமைச்சர்க்கு எல்லாம் விடையருளி. கூட வந்த மினிஸ்டர் நீங்க போய் நாட்டுக்கு சேர நாட்டை கடந்து கொங்கு நாட்டுக்குள்ள வந்துட்டார், மலைநாட்டை கடந்து கொங்கு நாட்டுக்குள்ள வந்திருக்கார். அமைச்சருக்கு கூட வந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க போய் நாட்டு நிர்வாகத்தை பார்த்துங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. மின்னார் மணிப்பூன் மன்னவனார் வேண்டுவாரை உடன் கொண்டு, தேவையான இவ்வளோ ஒரு ஆட்பாட்டம் இனிமேல் தேவையில்லை. ஏன்னா காட்டு பகுதியை கிடக்கிறதுனால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறத இவ்வளோ பேரை கூட்டத்துக்கு அது பண்ணுறது. இனி நாட்டு பகுதிக்குள்ளே வந்துட்டோம், மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி, யாரோ ஆர்ப்பாட்டமும் போகிறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க, நினச்சி விட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் போதுமான ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால வேண்டுவாரை உடன் கொண்டு, யார் வேண்டுவார், சமைக்கிறவங்க, துணி துவைக்கிறவங்க, மருந்து போடுறவங்க, எல்லாருமே யானை பார்க்குறவங்க, சேனை பார்க்குறவங்க, எல்லாத்தையும் பார்க்குறவங்கலாம் கூட போகிறார். கொள்ளார் அயில் வேல் மறவர் பயில் கொங்கர் நாடு கடந்தருளி. தெளிவா சொல்றாரு இல்லையா, கொள்ளார் அயில்வேல், கொள்ளார் அயில்வேல், கொன்னார்னு இருக்கா, கொன்னார்னா சரிதான், கொள்ளு இடத்துல ஸ்பெல்லிங் இதில் தப்பா போட்டிருக்காங்க. இந்த என் பாட்டில் வந்து பெரிய நகரம் போட்டு கொள்ளார் போட்டிருக்காங்க, சின்ன நகரம் தான் இந்த இடத்துல வந்திருக்கணும். கொள்ளார்னா கொல்லக்கூடியதாகிய அயில்வேல். அயில்வேல் மறவர் பயில் கொங்கர் நாடு கடந்தருளி. இதே மாதிரி இன்னொரு புயல் குறிப்பு கொடுத்துருப்பாரு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஞான சம்பந்தரும் இதே மாதிரி போறாரு. ஞான சம்பந்தரும் மதுரைக்குள்ள போகணும். இப்போ
சோழ நாட்டிலேருந்து மதுரைக்குள்ளே போகும்போது ஞானசம்பந்தர் எப்படி பண்ண போகிறாரு, இங்கே இருக்காரு மதுரை இங்கே ஆமாண்ணா, நானும் இங்கே இருந்து ஈஸியாக கொஞ்சம் தூரம் ஈஸியாக ட்ராவல் பண்ணி பட்டுக்கோட்டை வழியாக வந்து கொடுத்துட்றாரு. அகத்தியான்பள்ளி, திருவுசாஸ்தானம் இங்கே இருக்குது. திருவுசாஸ்தானம்லாம் இந்த அதிராமட்டம் பக்கத்தில் இருக்குது. ஆமாம், இங்கே வந்துட்டு இங்கேருந்து நேராக புதுக்கோட்டை இது பொன்னமராதியோட பொன்னமராதி பக்கத்தில் புராணமலைன்னு இருக்குது. கொடுங்கூரோட போயிருக்கு. கொடுங்கு இந்த கிட்டத்தட்ட இந்த இடம் கொடுங்குன்ற புராணமலையிலேருந்து மேலூர் மதுரை. புனமராதிக்காரங்களாம் புனமராவே பஸ் நின்றுட்டு மதுரைக்கு நிறையா கொண்டு நிற்கும். மேலூர் 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 போயிட்டே இருப்பான். மதுரைக்கு மேற்கல்ல இடம் மேலூர். மேலூர் முக்கியம். மேலூர் பைபாஸ் வளர்ந்தே இருக்கும். 40 நாள் வளர்ச்சி போறாங்க. இந்த கொடுங்குன்ற வரைக்கும் வராது படுகால் ஞானசம்பந்தர். இப்போ சோழ நாடு நீர் நாடுங்க, இது மதுரை ஒரு பெரிய சிட்டி. இடையில இருக்கு பாருங்க இந்த புதுக்கோட்டை பகுதி. புதுக்கோட்டை செட்டிநாடு சொல்லுவாங்க. செட்டிநாடு காரைக்குடி பொன்னமரம் இது எல்லாமே செட்டிநாடு பகுதி மட்டும்தான் புதர் நிலம் தான். சின்ன சின்ன பாறை இருக்கும், காட்டு பகுதியாக இருக்கும், பெரிய விளைச்சல்லாம் இருக்காங்க. விவசாயம் கிடையாது. கரம்பு இந்த நிலத்துல பாத்தீங்கன்னா ஒரே பிரச்சனை இருக்கு, மாடு மேய்க்கிறது. கரம்புனா அதான் பாறை நிலம். பாறை புதரும் கலந்து மண்ணா இருக்கும், தோண்டிங்கன்னா கீழே பாறை தான் இருக்கும். அதான் கரம்பு. விவசாயம் பண்ண முடியாது. தண்ணி தேக்கி வச்சு விவசாயம் பண்ண முடியாது. கீழே வேறு ஓடுறதுக்கு வழி கிடையாது. கீழே தோண்டிங்கன்னா பாறை இருக்கும், குதிரை மண்ணா இருக்கும், தோண்டிங்கன்னா பாறை. நீங்க இதுல கூட பாத்தீங்கன்னா நம்மளோட 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் மணப்பாறையில பையன் மதுரை ஒன்று தெரியுமா, அவன் பக்கத்துல ஒரு போதல் கொண்டு சொல்றது முயற்சி பண்ணாங்க. குதிரை போன உடனே பாறை வந்துச்சு, அது போல ஓர் பண்ண முடியல. அப்போ வந்து மினிஸ்டர் கூட இருக்காரு, ஹெல்த் மினிஸ்டர் கூட. ஆமா, அது மாதிரி தான். கொஞ்சம் தூரம் போனாக்க என்ன வந்துடும், பாறை வந்துடும். அப்போ விவசாயம் பண்ண முடியாது. அது பகுதி இந்த பகுதி. இந்த பகுதியில ஒரே வேலை மாடு வைக்கிறது, சின்ன சின்ன புதற்காடு, மறைந்திருந்து சாப்பிடுவதற்கு எல்லாரும். இந்த பகுதியை கிராஸ் பண்ணும்போது ஞானசம்பந்தர் இதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, இந்த வேலூர் பகுதி இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா யாரு இருக்காங்கன்னா பிரமணக்கல்லர் கல்லர் அப்படின்னு இங்க குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த நாட்டு அவங்களும் கொள்ளடிக்கிறவங்க தான். மறவர் அவங்கள கிராஸ் பண்றாரு ஞானசம்பந்தர் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல எப்படி இங்க இருக்கிறவங்கள சேரமான் பெருமாள் நாயனார் கடந்து சோழ நாட்டுக்குள்ள நுழையிறாருங்க சொல்றாரு. அதே மாதிரி பிரமணக்கல்லருங்கிற அந்த மறவர் இனத்தை தாண்டி ஞானசம்பந்தர் உள்ள நுழையிறாருங்கிற சொல்றாரு. என்ன இருக்குது இது பல தடவை இந்த புராணத்தை சொல்லியிருக்கேன். அது போல உங்களுக்கு நீர் இது ஞானசம்பந்தர் புராணம் 2531 பாட்டு இதில் இருக்கு, எடுக்க வேணாம் சொல்றாங்க கேட்டுங்க. நீர்நாடு கடந்தருளி நெடும்புறவிற் குறும்புதல்கள் கார்நாடு முகைமுல்லை கடினாறு நிலம் கடந்து போர் நாடும் சிலை மறவர் புன்புலை வைப்பு எடை போகினர். இங்கேயும் மறவர் வேடர்கள் கொள்ளடிக்கிறவங்க சொல்லப்பட்டிருக்கு, மறவர்கிற வார்த்தை. அதே வார்த்தை இங்கே போட்டு பாருங்க. போர் நாடும் சிலை மறவர் எப்போதும் சண்டை குணத்தோட இருக்கிறவன். நீர்நாடு கடந்தருளி நெடும் புறவு, புறவுனா முல்லை நிலம்னு அர்த்தம். என்ன முல்லை நிலம் சொன்னாங்க, மேய்ச்சல் இடம். குறும்புதல்கள்லாம் சின்ன சின்ன காடு, குறுங்காடுகள், மறைந்திருந்து தாக்கக்கூடிய இடம், பசுக்கள் மேயறதுக்கான இடம். பெரிய காடாக இருந்ததுன்னா யானை புலிசிங்கம் வந்து பசு தின்னுடும். அதனால புலிசிங்கம் இல்லாத காட்டு பகுதி அது குறுங்காடு, புதர் பகுதின்னு அர்த்தம். குறிஞ்சி நிலத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய சிறிய பகுதி. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா மதுரை பக்கம், நீங்கள் திருச்சிராப்பள்ளியிலேருந்து ட்ரெயினில் மதுரைக்கு போனீங்கன்னா பார்க்கலாம் இந்த மாதிரி பகுதியில், மலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் பார்க்கலாம். இப்போ போர் நாடு முகைமுல்லை கடினாரும் நிலங்கடந்து போர் நாடும் சிலை மறவர் புன்புல வைப்பு இடை போகி. அப்போ அந்த கல்லர்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியை தாண்டி தான் ஞானசம்பந்தர் போரில் போகிறாங்கிறார்.
சீர்நாடும் தென்பாண்டி நல்நாடு சென்று அணைவார். தென்பாண்டி நாட்டுக்கு போனார்னு அங்கே இருக்கு. விளக்க புரியுங்களா? இதே குறிப்பு இன்னொரு இடத்துல இருக்கும். சிலப்பதிகாரத்துக்கு போனோம். சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சேக்கடார் சாமி சிலப்பதிகாரத்தை எப்படி அனுபவிச்சிருக்காருங்கிறத பல இடங்கள்ல அப்படி உங்கள்கிட்ட பார்த்தா கிடைக்கும். சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கோவலன் அன்னைக்கு மதுரைக்கு போகும் பொழுது அங்கே நல்ல காதை எனக்கு பேர் வேட்டுவ வரின்னு பேர் இருக்கு. பேர் வேட்டுவ வரின்னு அதுக்கு பேர். அந்த வேட்டுவ வரியில இதே பகுதியை கடப்பாங்க. அந்த வேட ஜனங்கள் வசிக்கக்கூடிய மறவர்கள் வசிக்கக்கூடிய இடத்துல தேவியை அம்பாளை வழிபாடு பண்றாங்க. அந்த இடத்துல எப்படி வழிபாடு பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வேட்டை வினை வாய்க்கணும். ரொம்ப காலமாக அவங்க வேட்டையே அவங்களுக்கு சரியா கிடைக்கல. அதனால தேவிக்கு வழிபாடு பண்ணணும்னு சொல்லி ஒரு முயற்சி. எப்படி வழிபாடு பண்றது? ஒரு படத்தை போய் கடையில் வாங்கிட்டு வந்து வச்சிடலாமலாம் இல்லை. அவங்க கூட்டத்திலே ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அவளை அம்பாளுக்கு வந்து துர்க்கைக்கு வாகனம் மான் தான். அதனால திருமகள் கலையது ஊர்தி செய்யமாதுன்னார் ஞானசம்பந்தர். கலையது ஊர்தினார். கலைனா களமான். கலைமான் மேலே ஏறி உட்காந்துருக்கிறதா துர்க்கை. அதனால அவருக்கு மானை பிடிச்சி அது மேலே அந்த பொண்ணை உட்கார வச்சு ஒரு பக்கத்தில் ஒரு பன்னி மேயும். அந்த பன்னி வேட்டையை குத்தி கொண்டு அதை கொம்பை பிடுங்கி அவளுக்கு சாமி வெண்பன்று அணிஞ்சிருக்காருல்ல, அதனால அது போல அதை டாலராக மாட்டி விட்டு எப்படியெல்லாம் சாமி இருக்காரோ அதே மாதிரி அவளை அலங்காரம் பண்ணி இந்த இடத்துல அழகாக துதிப்பார். சுவாமிக்கெல்லாம் என் சாமிக்கு என்னென்ன கோலம் இருக்கோ அத்தனை கோலத்தையும் பெண்பாலில் வர்ணிச்சிருப்பார் இளங்கோடிகள். அதில் கருத்த கண்டி கண்டம் கருத்த கண்டி அப்படிம்பார். புரியல? நீலகண்டன் அவன் நீலகண்டி அப்படி அழகாக வர்ணிச்சு விடுவார். அப்படி பண்ணி அவனுக்கு வழிபாடெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த சின்ன மாவு உருண்டை அது இதெல்லாம் வச்சு படைச்சி வழிபாடு பண்ணுவாங்க. அப்போ கோலன் கண்ணிகை அந்த வழியாக வரும்பொழுது கண்ணிகையை பார்த்து அந்த பெண் உட்காந்துருக்காளே, அந்த பொண்ணுக்கு பேர் ஷாலினின்னு பேர். மேலே உட்காந்துருக்கா பாருங்க, அந்த மான் மேலே உட்காந்து தெய்வம் அந்த பெண்ணு சின்ன பொண்ணு தான் அவள். அவளுக்கு பேர் வந்து சாலினின்னு பேர். சாலினி சொல்கிறா இந்த கண்ணகியை பார்த்து, இது எப்பேற்பட்டவன் தெரியுமா? கொங்கச்செல்வி குடமலையாட்டி, இவன் பெரிய தெய்வமாக வரப்போறா பொண்ணடின்னு அந்த பொண்ணு சொல்ல விடுறாங்க. இப்போ அவள் ஒன்றும் கிடையாது, இப்போ தான் கணவன் வந்துக்கிட்டு இருக்கா சின்ன பொண்ணு. கண்ணகியை பார்த்துட்டு அந்த வேட்டு வரியில் அந்த வழிபாடு செய்யக்கூடிய இந்த தெய்வம் சன்னதம் வந்த பொண்ணு சொல்லுகின்றா, கொங்கச்செல்வி குடமலையாட்டி, கொங்கு நாடு முழுக்க இவளை வழிபாடு பண்ண போறாங்க. குடமலை மலை தேசம் முழுக்க இவளை தெய்வமாக கூப்பிட போறாங்க, பகவதிங்கிற பேர்ல கூப்பிட போறாங்க. அப்பேற்பட்டவளை அந்த கண்ணகி வரப்போறா அப்படிங்கிறத அந்த பொண்ணு அங்கே சொல்றா. உடனே கண்ணகி என்ன பண்றாங்க, அதுக்கு பார்த்துட்டு நாணம் கொண்டு தன்னுடைய கணவனுடைய முதுகு முன்னாடி மறைந்து கொள்கிறார்கள். இந்த ஏதோ அறியாமையினால இந்த பொண்ணு பேசுறா, என்ன போய் இப்படி சொல்றாளே அப்படின்னு அவங்க சொல்றா. வெறி காட்சி வச்சிருப்பாங்க. அது வேட்டு வரியில் ரொம்ப அற்புதமான பகுதி. அது சொல்ல வந்த சிலப்பதிகாரத்திலையும் மதுரைக்கு போகிற வழியில் அந்த வேடரில் இருக்கக்கூடிய பகுதி வருது. ஞான சம்பந்தர் மதுரைக்கு போகும்போதும் வேடரில் வசிக்கக்கூடிய பகுதி காட்டுறாரு சேர்க்கிறாரு. அதே மாதிரி இங்கேயும் கொங்கு தேசத்தில் வேடரில் வசிக்கக்கூடிய பகுதி வருது. எப்படி புராண பொருத்தத்தை காமிக்க, அந்த புவியியல் பொருத்தத்தையும் இலக்கிய பொருத்தங்களையும் சேக்கரார் சாமி பொருத்தி புராணத்தை காமிக்கிறார் பாருங்க. அப்படி கொள்ளார் அகில்வேல் மறவர் வயல் கொங்கர் நாடு கடந்தருளி பொன்னாட்டவரும் அணைந்து ஆடும் பொன்னினர். பொன்னி நதியோட பெருமை என்னவா? வான உலகத்தில் இந்திராதி தேவர்கள்லாம் வந்து இங்கே நீராடுவாங்க. அப்போதான் எங்கள் பாவம் தீரும்னு காவேரியில் வந்து நீராடுவாங்களாம். காவேரிக்குடைய பெருமை இருக்குதுன்னு சொல்லுகிறேன். சேக்கரார் தான் சொல்லுகிறான். பொன்னிக்கோட பெருமை இருக்குது. கங்கையிலும் திருத்தமளி காவிரின்னு ஆழ்வார் பாடுறாரு. சுந்தரமூர்த்தி சுவாமி போகாரும் யோகாரும் புலறிவாய் மூழ்க அடைந்தவர் பாவம் தீர்க்கும் அஞ்சானம் அளம்பு காவிரின்னு சொல்கிறாங்க. அஞ்சானம் அஞ்சானம் கரைத்து விடுறது மாதிரி ஓடக்கூடிய அந்த நீர் அடைந்த ஆடினோர் பாவம் தீர்க்கும்னார். யாரும் இறங்கி குளிச்சாங்களோ அவங்கள பாவத்தை தீர்க்கக்கூடியதாகிய பொன்னீர் எதினார் இல்லையா? உலகத்தில் எத்தனையோ கஷேத்திரங்கள் இருக்கு. எல்லா கஷேத்திரத்திலையும் செய்யக்கூடிய பாவத்தை கொண்டு போய் கங்கை கரையில் மொழித்து எடுத்துடலாம். கங்கை கரையில் பாவம் செஞ்சு எங்கே திரும்ப வரணும்? அதுக்கு சோழ நாட்டுக்கு வரணும், கும்பகோணத்துக்கு வரணும். கும்பகோணத்தில் வந்து மகாமகத்தில் நீராடணும். மகாமகத்தில் கும்பகோணத்துலையும் பாவம் செஞ்சு விட்டோன்னு எங்கே திரும்ப வரணும்? மாயாவரத்துக்கு வரணுங்கிறாங்க. மாயாவரத்தில் வந்து காவேரியில் நீராடணும். மயிலாடுதுறையில் துலாக்கட்டத்தில் வந்து காவேரி நீராடணும். ஏன்னா காவேரி அங்கே உச்சகட்டத்தில் போட்டு இருக்கிறான். ஏன்னா துலா நதி, அந்த படித்துறைக்கு பேர் துலாக்கட்டம்னு பேர். மாயநாசாமி 30 நாள் அங்கே தீர்த்தத்துக்கு வருவார். ஐப்பசி நாளத்தில் பாகம் அப்பேற்பட்ட விசேஷமான தீர்த்தம் அந்த காவிரி. பொன்னாட்டவரும் அணைந்து ஆடும் பொன்னி நீர்நாட்டு எடை போவார்னு அந்த அந்த நதியினுடைய அந்த நாட்டை நோக்கி போயிட்டு இருக்கார். இன்னும் போகல. ஏன்னா இப்பதான் என்ன பண்ணிருக்காரு, கோயம்புத்தூர் வந்திருக்காரு சாமி.
சென்ற திசையில் சிவனடியார். கொங்கு பல்ட்டுனால சிவனடியார்கள் இருக்க மாட்டாங்களா இல்லையா? அது பார்த்தீங்கன்னா பவானி பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இருந்த திருக்கூட்ட அன்பர்கள் ஏகப்பட்ட பேர் அங்கே இருப்பாங்க. உடனே சிவனடியார் வந்துட்டாங்க பாருங்க. சென்ற திசையில் சிவனடியார் சிறப்பினோடும் எதிர்கொள்ள குன்றம் காணும் உடை குறும்பரிடங்கள் தோறும் குறைவறுப்ப துன்று முரம்பும் கான் யாரும் துருகள். சுரமம்னு இருக்கணும் அந்த பாட்டு. சுரம் தானே இருக்கு, இங்க கரம்னு இருக்கு. துருக்கள் சுரமும் பல கடந்து வென்றி விடையார் இடம் பலவும் நேவி பணிந்து செல்கின்றார். கோயம்புத்தூருக்குள்ளே மலைகள் உண்டு தானே. இப்போ கோயம்புத்தூர் பெரிய சிட்டி ஆயிடுச்சு. கோவன் புத்தூர்னு அதுக்கு பேரு. கோவன் புத்தூர்னு பேரு. சென்றப்பல கூட சொன்ன இல்லையா, என்ன சொன்ன, கோயப்பெருமாள் கோயப்புத்தூர்னு அதுக்கு பேர். கோயப்பெருமாள் அப்படின்னு ஒரு பேர் இப்போ காலத்துக்கு முன்னாடியே பேரர் வரலாறுல வருகிறது. அந்த கோயம்புத்தூரை சேர்ந்த பகுதி ஒருத்தவன் அந்த நம்பூதிரி கிராமம் 64 கிராமங்களுக்கும் தலைமை வகிக்கக்கூடிய பதவி ஒன்று இருந்துச்சுங்கிறது சென்ற முதல் போன வகுப்பு வகுப்பில் சொல்லியிருந்தாங்க. அது கோயப்பெருமாள் ஒருத்தன் வந்தான். அவன் தான் கோயம்புத்தூர் ஆட்சி பண்ணவன் அங்கே குறிப்பு. அதனால அவன் பேரை ஒட்டி தான் அது கோயம்புத்தூர் அந்த பகுதிக்கு வருகிறதுன்னு பேர் கொண்டுக்கிறாங்க. அப்போ கோயம்புத்தூர் வந்தனால மருதமலை இருக்கு இல்லையா, மருதமலை இருக்கிறது தான் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி. அப்போ இப்போ ஒட்டுமொத்தமாக அடர்ந்து இருக்கக்கூடிய மலைவன பகுதியை கடந்து மக்கள் வசிக்கக்கூடிய மலைப்பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அவன் முழுசாயின் என்ன இல்லை, இந்த ஹில்ஸ் ஏரியாவை தாண்டி விட்டு வெளில வரல, இன்னும் ஜனங்க வசிக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. சென்ற திசையில் சிவனடியார் சிறப்பினோடு எதிர்கொள்ள குன்றம் காணும். மலை இல்லை, இப்போ குன்றுன்றார் பாருங்க. குன்றான்னு அர்த்தம் சின்னது தான். இவ்வளோ சின்னதா பெரிய மலை கிடையாது, ஓரளவுக்கு ரீச்சபிள். 6 நாளில் ஏறுற மாதிரி, ஒரு மணி நேரத்தில் ஏறிடுற மாதிரி, அது மாதிரி தான். சின்ன பரங்கி மலை, திருச்சூலம், அச்சிறுப்பாக்கம் இருக்குல்ல, அது மாதிரி அதெல்லாம் குன்றுகள். திருவண்ணாமலை அது மலை தான், அது குன்று இல்லை. அதனால சென்ற திசையில் சிவனடியார் சிறப்பினோடும் எதிர்கொள்ள குன்றம் காணோம் உடை குறும்பர் இடங்கள் தோறும். குறும்பர்னா இடையில பதிக்கக்கூடிய பகுதி. 2 அர்த்தம் உண்டு. குறும்பர்ங்கிறது குறுநிலப்பகுதி ஆட்சி பண்ணக்கூடிய ராஜாக்கள் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அது ஆடு மேய்க்கக்கூடிய ஆடு மேய்க்கிறவனும் குறும்பர்னு பேர். அதனாலதான் பெருமையில குறும்பர்னு இருக்காரு. அவர் ஆடு மேய்க்கிற குணம்னு சொல்லுறாரு. இந்த இடத்துல குறுநில மன்னர்கள் அர்த்தம் பண்றாங்க. குறும்பரிடங்கள் தோறும் குறைவறுப்ப, குறைவுன்னா போய் தங்குறாங்க, ஐ மீன் குறைவுன்னா தேவைகளை பூர்த்தி பண்றதுன்னு அர்த்தம். குறையிறத்தல் அப்படின்னா எனக்கு தேவையை பூர்த்தி பண்ணுங்கன்னு கேட்கறது. குறை நிரம்புதல்னா தேவையை பூர்த்தி பண்றதுன்னு சிரம பரிகாரம். குறைவறுப்ப துன்றும் முரம்பும் கான் யாரும் துருகள். சுரமும் பல கடந்து, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலை நிலம் தாங்க. முரம்பு அப்படிங்கிறது ஒரு வகை மண், கல், திரளாக கல்லோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மண் வகை. தூளாக இருக்க, அதாவது பவுடராக இருக்கிற மண் இல்லை, ஆமாம், குருணையாக இருக்கக்கூடிய மண், அதான் முரம்புன்னு பேர். முரம்பு நிலம்னு அதுக்கு பேர். அடுத்து கான்யாறு. கான்யாறுங்கிறது காட்டு ஆறு, காட்டில் ஓடக்கூடிய ஆறுகள். காட்டாறுன்னா இப்போ மலையிலேருந்து இறங்கி ஓடிட்டு இருக்கிற அர்த்தம். முள்ள நிலத்தில் ஓடக்கூடிய நதிக்கு பேர் கான்யாறுன்னு பேர். நதியெல்லாம் சேர்ந்து மருத நிலத்தை நோக்கி ஓடும், அப்போ தான் அதுக்கு ஆறுன்னு பேர். அகண்டு ஓடும். காட்டு பகுதியில் ஓடுறது இதுக்கு பேர். பாறை பிளவுகள்லாம் வழியும், அதுக்கு பேர் அருவின்னு பேர். இந்த அருவியெல்லாம் இறங்கி முள்ள நிலத்தை ஓடும்போது காணாறுன்னு பேர். காணாறு மருத நிலத்துக்கு ஓடும்போது நதி என்ன பேர். அது பேர் வரதான் தேங்கடுதுன்னா குளம்னு பேர். கொண்டு போய் கடைசியில் ஒரு ரீச் ஆயிடுச்சுன்னா கடல்னு பேர். எல்லாம் ஒன்று தான். அதனால ஆறு நதிக்கும் வித்தியாசம். ஆமாம், மலைகள் உற்பத்தியான மழை ஆறு, பனி உருகிட்ட நதி. நதின்னு வடமொழி சொல்கிறோம். ஆறுக்கிணையான வடமொழி சொல் நதி. நதினா வடமொழி சொல். பஞ்சநதம், பஞ்சநதி ஈஸ்வரங்கிறாங்க. ஆறு தமிழ் சொல்.
ஆறு வேற நதி வேறன்ற மாதிரி பிரிச்சு எனக்கு அப்படி ஐடியா இருக்கான்னு தெரியும். ஆனால் நதிங்கிறது வடமொழி சொல்லு. பனிமுருகனா வர்ற தண்ணி தான் கிளேசியாக இருக்கிறீங்க. நம்ம பகுதியில் கிடையவே கிடையாது. நம்மளுக்குள்ள இந்த காவிரி ஆறுன்றோம்னா கங்கா நதின்னு. ஆறுக்கு வேற என்னென்ன பொருள் இருக்கு தமிழ்ல இருக்கு? வழிபடுத்தல் ரிவருக்கு தமிழ்ல வேற என்ன பேர் இருக்குங்க? தமிழ்ல ஆறுக்கு வேற பேர் இருக்கா? மாற்று பேர் கேட்குறாங்க. மாற்று ஆறு தான் நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, வேற எதுவும் தமிழ் தெரியல. அப்புறம் நதி இருக்கு, ஆனால் நதி வந்து வடமொழி சொல், கண்டிப்பாக தமிழ் சொல் இல்லை. அது புலவர் தான் யோசிக்கணுமா? அவர் புலவர் தான் சித்தாந்த புலவர். சரி, அருவினாலும் நதி தான் குறிக்கும். அருவினா விழுறது, மூவ்மெண்ட், தண்ணி மூவ் பண்ணும்போது அருவியை தான் குறிக்கும். கண்ணி வாய்க்காலுங்கெல்லாம் அது இடத்த அதை வழியப்பட்டு சொல்றது. ஆறுங்கிறத பொதுவான கருத்து. கம்மா கண்ணி அப்படி காணாறு துரு கல் சுரம். சுரம்னா கல் சுரம், துரு கல் சுரம்னா காலில் கல் உருத்தக்கூடிய சுர வழி, பாலில் நடத்தக்கூடிய வழிக்கு பேர் சுரம்னு பேர். அது முக்கியமாக 2 மலைகளுக்கு இடையில மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு பேர் சுரம்னு பேர். அதனால தான் இடைச்சுரம்னு இங்கே ஒன்று இருக்குது, ஈஸியாக இருக்குல்ல, திரு இடைச்சுரம்னு இருக்கு பாருங்க. அது அப்படித்தான் இருக்கு, போனீங்கன்னா பார்க்கலாம். சுற்றி என்ன தான் இருக்கும், அங்கே மழை தான் இருக்கும், நடுப்புறம் கொஞ்சம் மக்கள் இருக்கிற பகுதி இருக்கும். அங்கே பெரிய மாரியம்மன் கட்டானல அப்போ அந்த அந்த ஊர் பேர் திரு இடைச்சுரம். அதை திருவடி சொல்லணும் மத்திய வச்சுக்குவோம். திருடைச்சுரம்னு சொல்ல முடியாமல் திருவடி சொல்லலாம், திருவடி சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கலாம். இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணம் என்ன ஞான சம்பந்தம் பச்சையா இருப்பார் சாமி, அவ்வளோ பெருசு மரகதலிங்கம். பள்ளத்தாக்குனா பெரிய மலைத்தொடர்களுக்கு இடையில இருக்கிறது தான் பள்ளத்தாக்கு. சின்ன சின்ன குன்றுகளுக்கு இடையில இருக்கிறது ஒரு இடைச்சுரம். இரும்பை மகாலம் இடைச்சுரம் நல்ல அற்புதமான தலம். இடைச்சுரம் நல்லா அனுபவிக்கலாம். அப்படி சுரம்னா அதுதான். பல கடந்து வென்றி விடையார் இடம் பலவும். அப்போ கோயம்புத்தூர் சைடில் இருக்கக்கூடிய மற்ற தலங்கள் அவினாசி, சுரம்னா மலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியாக இந்த பாலை நிலம் பிரிவு சொல்லும்போது அதான் சொல்லுவாங்க. இந்த பெண்ணும் பையனும் போயிடுவாங்க வீட்டை விட்டு, போகிற வழி வந்து பாலை நிலம் மாத்திரம் சொல்லப்படும். உடன்போக்கு பாலை நிலத்துல தான் வரும், காட்டப்படும். திருக்கோவையார் ஒரு அற்புதமான பாட்டு இருக்கு, இண்டார் எனவேன்னு ஒரு பாட்டு இருக்கு, அற்புதமான பாட்டு. அதில் சுரத்தை பற்றி வரும் பாருங்க. துருகல் சின்ன சின்ன கல், மீண்டார் என உவந்தேன். இதில் சொல்ற திருக்கோவையார் பாட்டு, பாலைநிலத்தை பற்றி ஒரு காட்சி சொல்றேன் பாருங்க. இது பாலைநிலத்தை பற்றி வரல. மீண்டார் என உவந்தேன் கண்டு உண்மை மிகாத வகவே பூண்டாரி ஒரு முன் போயினரே புலியூர் அணையன் நின்றான் அறுவரை ஆளி என்ன ஆணை கண்டன் அயலே தூண்டா விளக்கணையாய் என்னையோ அன்னை சொல்லியதுன்னு பாட்டு. இது உடன்போக்கில் வரக்கூடிய பாட்டு. உடன்போக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே முழுக்கவே என்ன இருக்கும்னா இந்த பாலைநிலத்தை பற்றின செய்திகள் தான் இருக்கும். ஓப்பன் பண்ணால் வருதான்னு பார்க்கணும். பருவரங்கூரல் 2 பேர் ஊரை விட்டு போயிட்டாங்க, பொண்ணும் பையனும் ஊரை விட்டு போயிட்டாங்க. லவ் பண்ணாங்க ரொம்ப நாளாக. அவங்களால வீட்டில் தெரிஞ்சு போச்சு, கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அம்மாக்காரா என்ன செய்கிறா, அவனோட நீ போகாத, அவனை கல்யாணம் நினைச்சீங்கன்னா நான் செத்துருவேன், நான் பாய்ச்சி சாப்பிட்டுருவேன், நான் உயிரோட இருக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி காரியம் சாதிக்கிறாங்கல்ல. உள்ளபடி பெரிய தவறான ஒரு காரியம். அவன் வாழ போகிறது இன்னும் 50 வருஷம் அவன் கூட, நீ வாழ போகிறது இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் தான் இவன் கூட. இந்த 10 வருஷம் 15 வருஷம் வாழ்க்கைக்காக 50 வருஷம் வாழக்கூடிய நிம்மதியான வாழ்க்கை விருப்பம் விட்டுட்டு வருவான். ஆனால் இந்த பொண்ணு அப்படி இல்லை, போயிட்டா. நீ ஏதாவது இங்கே போகணும். வீடு ரொம்ப வளமான வீடு, பெரிய பணக்காரவங்க. நம்ம பொண்ணு கரையில் கூட விற்க மாட்டாளே, கஷ்டப்படுறாளே,
இப்போ அவனை பின்னாடி போயிட்டாலே இப்படி போவான்னு தெரிஞ்சிருந்தா ஊரில் மானமாரி எதுவும் கெட்டிருக்காது. நான் கூப்பிட்டு வச்சே கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேனேங்கிறேன். இப்போ தான் போனதுக்கு பிறகு தான் போனது பிறகு அது பற்றி புரியுது காது விழ அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணுறாப்போ, அதுக்கு தான் போவான், வேற ஒன்றும் இல்லைப்போ. வந்தா பரவாயில்லையான்னு தேடிட்டு போகிறாப்போ. அவங்க போன வழியிலே போயிட்டுருக்கா. ரொம்ப டயர்டாகி வந்து பாலை நிலம் இல்லையா, கண்ணு தெரியாமல் நின்றுட்டுருக்கா அந்த அம்மா. பொண்ணு மருமம் பொண்ணு தூரத்தில் பார்த்தா ஒரு பொண்ணு பையனை வந்துட்டுருக்காங்க. அப்போது பார்த்த உடனே ஓ நம்ம பொண்ணு பையன் தான் வந்துட்டுருக்காங்க போல் இருக்கு அப்படின்னு இவன் நினச்சிக்கிட்டா. கல்யாணம் பண்ணிட்டு வராங்க போல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டா. ஆனால் வந்திருக்கிறது வேற ஆள் 2 பேரும். இல்லை இது கோவையார், இது கோவையார் இருக்குதான். இதுதான் சொன்ன மாதிரி அது இருக்கும், மாரி காட்சி இருக்கும். மீண்டார் என உவந்தேன் கண்டு இந்த அம்மா சொல்றா, என் பொண்ணு பையனை வந்துட்டாங்க, மருமகனும் வந்துட்டாங்க உங்களுக்கு நான் சந்தோஷப்பட்டேன் உங்களை பார்த்து. நும்மையும் மேதகவே பூண்டார் இருவர். நீங்க ரெண்டே எப்படி பொண்ணுமா பிள்ளையா கல்யாணம் பண்ணாமா புருஷன் முன்னாடியே வரீங்களோ அதே மாதிரி ஒரு புருஷன் முன்னாடி நீங்க எதுக்க பார்த்தீங்களா அப்படின்னு இந்த அம்மா கேட்கறா வந்தவங்களை பார்த்து. பூண்டார் இருவர் முன் போயினரே பொலியூர் எனை நின்று ஆண்டான் அறுவரை ஆளியன் நான். இந்த இடத்துல அந்த பையன் சொல்றான், மாப்பிள்ளை சொல்றான், அது வந்திருக்கிறவன் சொல்லுகின்றான், நான் ஒரு பையனை பார்த்தேன். அந்த பையன் எப்படி தெரியுமா இருந்தான், சிங்கம் மாதிரி இருந்தான். அந்த சிங்கம் எப்படி தெரியுமா இருக்கும், சிதம்பரத்தில் என்ன ஆட்சி கொண்டு ஆடார நடராஜ பெருமான் அவர் வசிக்கக்கூடிய கைலை மலையில வசிக்கக்கூடிய சிங்கம் மாதிரி அவன் இருந்தாங்கிறான் பையன். இப்ப என்ன வந்திருக்கு மேட்ருப்பா, நடராஜா அவர் சொல்லியிருக்காரு, கைலை மலை சொல்லியிருக்காரு, இதுதான் சொல்ல வந்த கருத்து இதுதான். ஆனால் எடுத்துக்கொண்ட பிளாட்ஃபார்ம் என்ன, உடன்போக்கில் உள்ள ஒரு பகுதி. நடராஜாவை பற்றி சொல்லணும், அது ஒரு வரி வந்துட்டு அவ்வளோதான். கதை என்ன இங்கே நடக்குதுன்னா நம்ம ஆல்ரெடி டயர்டில் இருக்காங்க சொல்கிறாரு. அப்போ அந்த அம்மா தான் மாப்பிள்ளையே இல்லையே, வந்திருக்க மாப்பிள்ளையே இல்லையா, மாப்பிள்ளை கிடையாது. வந்திருக்கிறவன் என்ன சொல்றான், நான் ஒரு பையனை பார்த்த உண்மைதான். அவன் எப்படி பார்த்தா நடராஜா பெருமான் வசிக்கக்கூடிய கைலை மலையில இருக்கக்கூடிய ஆளி போல இருந்தான். ஆனா கூட எதுவும் பொண்ணு போன மாதிரி தெரியல, நீ ஏதாவது பாத்தியா, பொண்ணை பாத்தியா அப்படின்னு நான் முன்னாடி பார்த்து கேட்கறான். அப்ப என்ன அர்த்தம், இதுல இருந்து இவன் வந்து வேற பொண்ணை பார்க்கவே மாட்டான்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? எதுக்கு ஒரு பையன் வந்து அந்த பையனை பார்த்தேனா, ஆமா ஆமா என்னது எப்படி பார்த்துருக்க முடியுங்கிறையா, இதுக்கெல்லாம் உள்ள அர்த்தம் நயம் வேற. சரி வாங்க. அப்ப சொல்ற அறுவரை ஆளியன் நானே கண்டேன், சிங்கம் போல ஒருத்தனை கண்டேன். அயலே தூண்டா விளக்கணையாய், தான் பொண்டாடியா கூப்பிடுறான், தூண்டா விளக்கு போன்றவளே என்னையும் அன்னை சொல்லியது. வேற பொண்ணு ஒருத்தர் வந்தது அம்மா சொல்றாள், இந்த அம்மா வந்திருக்கிற அம்மா அது என்ன, நீ பார்த்துருந்தா சொல்லு, ஒரு பொண்ணை பார்த்து சொல்ல. அவன் என்ன பார்த்துருப்பாப்பா, அவன் அதையும் பார்த்தாலும் தெரியல முதல்ல, அது தெரியாது, அதில் பாட்டு முடிச்சு வச்ச அவ்வளோதான். விடையில் எதுக்கு போறேன் பார்த்தாங்களா இல்லையா, அது திரும்பி வந்தாலும் ரிசப்ஷன் வச்சாங்களா நமக்கு தெரியாது. கேட்டா மயக்கப்பட்டிருப்பாங்க. சரி, இது திருக்காவேர ஒரு காட்சி, இது மாதிரி நிறைய காட்சி இதில் வரும். அது மாதிரி ஏக்சல் வந்தேன், உடன்போக்குனாலே இந்த பிரிவு அது வந்துடும். அந்த இது பாலை நிலம் துருதல் இதெல்லாம் அதில் வரும், குறிப்புகள் வரும். அப்படி துருகல் சுரமும் பல கடந்து வென்றிவிடையார் இடம்பளவும் மேவி பணிந்து செல்கின்றார். இன்னும் பல கஷேத்திரங்களை வழிபாடு பண்ணி கொண்டு போகிறாருன்னு இருக்கு. அது என்ன கஷேத்திரமா இருக்கலாம், அவிநாசி, அப்புறம் கோயம்புத்தூர் பேரூர் பட்டீச்சரம், இதெல்லாம் வழிபாடு பண்ணி கொண்டு திருமுருகன் பூண்டியா ரைட் அதெல்லாம் பண்ணிட்டு நேரம் எங்கே வராரு, இப்போ பவானி கூடுதுறைக்கு வராருன்னு நினைக்கிறேன். பவானியில் வந்து நீராட வேண்டியிருக்கு. நம்ம ஒரு உணவு நிலைக்கு பிறகு அதை பார்ப்போம்.